வேதம் இப்படி சொல்லுது, அந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்தினார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அவருக்கே கனம் உண்டாயிருப்பதாக. அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவரையும் வெறுமையாய் விடுகிறது இல்லை. பெருத்த ஆசீர்வாதம், பெருத்த நன்மைகள், எல்லா கட்டுகள் அறுபட போகிறது. எல்லா பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. தேவன் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில் இருக்கிறார். அவர் நாமம் உயர்ந்திருப்பதாக. அவர் நாமம் உயர்ந்திருப்பதாக. அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. உலகத்தின் ஆழத்திலிருந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவரை உயர்த்துற பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அவருடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய், கண்மனை மேல் ஆழமாய் தோண்டி கட்டப்பட்ட வீடாய் ஆசீர்வாதமாயிருப்பார்கள்.